அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? லாஸ்ட்டாக நடந்த செமிஃபைனல்ஸில் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த மேட்ச்சில் நடந்த எல்லா மூமெண்ட்ஸையுமே வந்து கலெக்டிவாக இன்டர்நெட் சோஷியல் மீடியாஸில் இருந்தது எல்லாத்தையுமே நான் கலெக்டிவாக எடுத்து வச்சிருக்கேன். அதை பற்றி என்னுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கரண்ட்டாக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டப்போ எனக்கு கன்ஃபார்மாக ரிசல்ட் தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நியூசிலாண்டோட தான் நாம் சண்டே மோத போகிறோம். எஸ், இன்னும் 30 பால்ஸில் 100 ரன்ஸ் மேலே இருக்குது. மில்லர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பட் இருந்தாலும் ஏபிடி வில்லியர்ஸே இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து மேட்சை முடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் நம்ம அதை பற்றி லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஷோ பண்ண போகிற கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் ஆகட்டும், ஆன் த ஃபீல்டில் பண்ண ஃபன்ஸ் ஆகட்டும், இதை எல்லாத்தையுமே கிளிப்பிங்காக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் என்னுடைய ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மூமெண்ட்டுமே இந்த கிளிப்பிங்கில் இருக்குது. நீங்கள் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுடைய தாட்ஸ் என்ன மாதிரி இருந்தது, அண்ட் நீங்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக என் கையில் மொபைல் இருக்குது. நான் இதில் அந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு என்னுடைய மைண்டில் என்ன விஷயம் வருதுன்றதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில், வீடியோட சைட்லேயே உங்களுக்கு அந்த கிளிப்பிங் வந்து ப்ளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அண்ட் இந்த கிளிப்பிங் நான் ரேண்டமாக இன்டர்நெட்டில் ட்விட்டரில் பார்த்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு அப்போ தான் எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்தது. ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கிளிப்பிங்ஸ் வருதுல, நம்ம மேட்சை பற்றி பேசுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பண்ணுன்றதுனால தான் எனக்கு சடனாக தாட்ஸ் வந்து நான் பண்ணது, ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறப்போ விராட் கோலி எப்பவுமே ஆன்ஃபீல்டில் இருக்கிறப்போ பயங்கரமான ஒரு ஃபன் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய எனர்ஜி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அக்ரெஷன் அண்ட் எனர்ஜி. அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய குசும்புத்தனமான வேலைகளை பண்ணுவார். அண்ட் இது பார்க்குறப்போ ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அம்பையரோட மைண்ட் செட் என்ன இருந்திருக்குன்னா, ஒரு காலத்தில் நம்மளுமே இப்படி தான் இருந்திருப்போம் ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி அவர் கேட்ச் போட்டு அவருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அம்பையருமே அந்த ஹேண்டை வந்து யூஸ் பண்ணி இப்படியே த்ரோ பண்ணி 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க மாற்றி. உண்மையாகவே ரொம்பவே சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து ஆடியன்ஸை எப்பவுமே பயங்கரமாக என்கேஜ் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு விராட் கோலியை பொறுத்த வரைக்கும். அண்ட் விராட் கோலிக்கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவரோட பேட்டிங்லாம் தவிர ஆன்ஃபீல்டில் இருக்கிறப்போ பயங்கரமாக நம்ம எல்லாருமே ஒரு லோ மோடில் இருக்கிறப்ப எனர்ஜி கொடுத்து அக்ரெஷன் பண்ணி பயங்கரமாக டீமை கொண்டு போகிறதாகட்டும், இந்த மாதிரி ஃபன் பண்ணுறதுமே வியூவர்ஸாக இருக்கிற நம்மளுக்குமே ரொம்ப பயங்கரமான ஒரு இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் அதை வந்து ஃபைன் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தாட்ஸ் வந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிளிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா விராட் கோலி வந்து அவங்களுடைய ஒய்ஃப் அனுஷ்கா சர்மா வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்துட்டு ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி அக்ரெஷனாக வந்து கத்துவார் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன் நான் இதை பயங்கரமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக அவர் அவுட் ஆனப்போ கிளென் பிலிப்ஸ் ஒரு பயங்கரமான 1-hand கேட்ச் எடுப்பார். அப்போ போகிறப்போ அனுஷ்கா சர்மாவோட ரியாக்ஷன் வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணி நிறைய இது பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வீடியோவில் விராட் கோலி அதுக்கு வந்து செம்மையாக அவங்க முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து, என்னதான் செஞ்சுரி மிஸ் ஆகியிருந்தாலுமே டீமை வந்து ஒரு வின்னிங் பொசிஷனில் கொடுத்துட்டு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது என்ன காட்டுதுன்னு நினச்சிங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க அவங்க முன்னாடி நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க நம்ம கூட சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரு லவ் பாண்டிங்கை வந்து பயங்கரமாக காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னவே நடந்தாலும் நான் அவங்க கூட இருக்கிறேன், நீ கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு பயங்கரமான ஒரு எமோஷனலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ட்ரால்ஸ்லாம் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்தது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்தது. பட் விராட் கோலி பம்ப் பண்ணுறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மைண்டில் எனக்கு அந்த விஷயம் வந்தது. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? மேட்ச் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி டிவியில் பேக்ரவுண்டில் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ கரண்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்கோர் 263க்கு 9 விக்கெட், ஓகே? 20 பாலில் 100 ரன். மில்லர் மட்டும் 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 84 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போவார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் போகிறப்ப என்னென்னா அவர் ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு போவார் அந்த ஒரு ஸ்டேர் கேஸை பிடிச்சி இது பண்ணுறதுல. அது என்ன காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, கம்பீரமே வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேட்சை ஈஸியாக கையில் இருக்குது, ஏன் ஃபினிஷ் பண்ணாமல் விட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விராட் கோலி யூஸ்வலாக அவர் அந்த மாதிரி ஷாட் அடிக்கவே மாட்டார். மேபி கேஎல் ராகுல் அந்த 6 அடிச்சோன்னா ஒரு டெம்ப்ட் ஆகிட்டு ஷாட்டுக்கு போகலான்ற மாதிரி போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷாட் அவர் அடிச்சதுக்கு அப்புறமா கேஎல் ராகுலோட எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷனாக இருந்தது. ஏன் நீ ட்ரை பண்ண, நான் தான் ட்ரை பண்ணுறேன்ல, நீ எதுக்காக ட்ரை பண்ண, நீ டில் எண்ட் வரைக்கும் விளையாட வேண்டியதுனா. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் ஒரு இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பார். என்னன்னு கேட்டிங்கன்னா,
நான் வந்த உடனே சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, விராட்டோட நான் எல்லாத்தையுமே சான்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா நீ செட் பேட்ஸ்மேன், நீ வந்து டில் த எண்ட் ஆஃப் த ஓவர் வரைக்கும் நீ மேட்சை வந்து ஆடணும். நான் எது வந்தாலும் ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஷாட்டுமே விராட் ஏன்னா செஞ்சுரி ஓகே என்னவே இன்னிங் பொசிஷனில் வந்தாச்சு, பட் இருந்தாலுமே அந்த செஞ்சுரி வந்து டெஃபினட்டாக அடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விராட் ஃபேனாக அந்த ஒரு தாட் இருக்கும், பட் இருந்தாலுமே வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அண்ட் விராட்டே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, டில் எண்ட் ஆஃப் த கேம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை முடிக்கிறதா என்னோட டெம்ப்ளேட்டாகவே இருக்கும், பட் ஐ வாஸ் சம்டைம்ஸ் இட் ஓன்ட் ஹேப்பன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறப்ப அவர் எந்த அளவுக்கு அப்செட்டாக இருக்காருன்றது நமக்கு கிளியராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்ட்ஸ் உள்ளே போகிறப்ப அந்த ஸ்டேர் கேஸ் ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு போவார். ஸோ தேவையில்லாமல் அந்த ஷாட் ஆட்டமோ அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன தாட்ஸ் வந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப்பிங் என்னென்னா, உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா அண்ட் தென் ராகுல் நம்ம இதில் இருக்கிறப்போ விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ என்னென்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு இந்த மூமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக கம்பீர் கிட்ட போய் விராட் ஒரு மாதிரி கத்துவார், கத்துனதை வந்து பிடிச்சி போட்டுட்டு பயங்கரமான ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் ஃபுல்லாகவே வந்து கம்பீர் வந்து அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டார், ரியாக்டே பண்ணாமல் அவர் பாட் சைலண்டாக கிளாப் பண்ணிருப்பாரு. ஸோ விராட் மட்டும் காதுகிட்ட போயிட்டு கத்திட்டு இருப்பாரு, பயங்கரமானது. அதுக்கப்புறமா வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த சீன்ஸ்லாம் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கும் ஒரு கிரிக்கெட் ஃபேனாகவும் சரி இதுவும் சரி. அண்ட் கேஎல் ராகுலுமே அந்த ஃபினிஷ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு சூப்பராக வந்து மேட்ச் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயங்கரமாக இருக்கும் இந்த கிளிப்பிங்ஸ் பார்க்குறப்ப. அண்ட் மில்லர் 6 அடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ், பட் நோ யூஸ். அண்ட் விராட் கோலி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர பம்பிங்காக இருப்பார். ரோஹித் சர்மாவெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுலேயே கேம்ப்லேயே வேறு மாதிரியான ஒரு வைப். அண்ட் ஹர்திக் பாண்டியாவெல்லாம் போயிட்டு நல்லா சிரிச்சியாக ஒரு வெறியோடு எல்லாமே பயங்கரமாக இருந்தாங்க. இந்த கிளிப்பிங் பார்க்குறப்ப அந்த தாட் வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு கிளிப்பிங் ஹர்திக் பாண்டியா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஹர்திக் பாண்டியா அந்த ஹோல் பண்ணிவிட்டு இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஷாட் விளையாடும் போது இருக்கே அந்த ஒரு கெத்து வந்து சீரியஸ்லி மேட்ச் பார்க்குறப்போ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஆக்சுவலாக எந்த மேட்ச்சு எந்த இயர்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா ஒரு வாட்டி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இப்படி தான் விளையாடுவார். நேரு அப்படி ஒரு மாதிரி தலையை வந்து ஷேக் பண்ணிவிட்டு அந்த 6 சொல்லி அடிப்பார் பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஜாம்பா 4 பால் டாட் பண்ணிவிட்டு அடுத்த 2 6 அடிப்பார் பாருங்க, சரியாக வெறித்தனமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து. ஸோ அந்த கிளிப்பிங் தான் இது பயங்கரமாக இருந்தது. அதுவும் நோ லுக் ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஹர்திக் பாண்டியா விளையாடும்போது மட்டும் வேற மாதிரி இருக்குது, அது சொல்லி ஆகணும் நம்ம. அந்த கிளிப்பிங் அது ஓகே. அண்ட் மில்லர் பயங்கரமாக விளையாடி இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா. பட் ஆனால் அதர் சைடில் வேறு யாருமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அவருக்கு 4 4 3 6 62க்கு 51 ரன்னு. ஏன்னா உங்களுக்கு நியூசிலாண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டோட்டலை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 360+ வந்து சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து விக்கெட்டை பார்க்குறப்போ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது பேட்டிங்கு. பட் இருந்தாலுமே வந்து சாட்னர் கனிஷ்டாக அவங்க எல்லாருமே சான்ஸ் எடுத்து 3 விக்கெட்டு சாட்னருக்கே கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா யாராவது 2 பேராச்சும் வந்து பிக் இன்னிங்ஸ் கேரி பண்ணிட்டு போனால் தான் இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருக்க முடியும், அவங்களால அட்லீஸ்ட் க்ளோஸாவது போயிருக்க முடியும். பட் அந்த எண்ணில் யாருமே இல்லாமல் வெறும் மில்லர் மட்டுமே சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. காலின்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் மிஸ். கரெக்டாக இப்போ 16 பாலில் 89 ரன் அடிக்கும். ஆனால் அதுக்கப்புறமா இந்த கிளிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஹேண்ட் ஷேக் பண்ண வருவாங்க இல்லையா. ஸோ ரோஹித் சர்மா லீட் பண்ணிட்டு போவார், அந்த ஆசி பிளேயர்ஸ் எல்லாருமே வருவாங்க, அவங்க எல்லாருக்குமே ஹேண்ட் ஷேக் பண்ணோம். அப்போ இதில் வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட் இருந்தது. விராட் கோலி வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது இல்லைங்களா. அது பாருங்கள், ஸ்மித்து பார்க்குறப்போ ஒரு பயங்கரமாக ஒரு மாதிரி ஹக் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ணிவிட்டு அதில் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான அந்த இது பயங்கரமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், வேல்யூ பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா கிளான் மேக்ஸ்வெல் ஃப்ரெண்ட்ஸ், கிளான் மேக்ஸ்வெல் நம்ம ஆர்சிபியோட விளையாடி இருப்பார். ஸோ அந்த ஒரு பாண்ட் எல்லாமே அப்படியே இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயமா இருந்தது. ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேனாக நம்ம பார்க்குறப்ப அது பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னவே இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் அதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருந்தது. அண்ட் அகைன் 1 more வாட்டி பார்க்கலாம். அது நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்மித் விஷயத்துக்கு நம்ம திரும்ப வரேன் நான். அவர் 6 மக்களே, அகைன் இன்னொரு 6 மில்லர் வேறு மாதிரி பேட்டிங் ஆடுறாரு. 14 6 அடித்தா 10 6 60 84 ரன் தான் ஃப்ரெண்ட்ஸ். 14 பாலுக்கு 14 6 அடித்தாலுமே ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா இந்த கிளிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிப்பிங்கே பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கேஎல் ராகுல் ஃபைனலாக ஃபினிஷிங் பயங்கரமாக ஒரு 6 அடித்து மேட்சை முடிப்பார்.
பயங்கரமான ஒரு கத்துவார் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ரோஷமாக அவர்கிட்ட அந்த எமோஷன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கேஎல் ராகுல் எந்த அளவுக்கு கோத்ரூ பண்ணியிருந்தாருன்ட்டு. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக 2023 வேர்ல்டு கப்பில் அவர் ஸ்லோவான இன்னிங்ஸ் ஆனாருன்றதை வந்து அவருமே ரியலைஸ் பண்ணி நிறைய வந்து இன்டர்வியூமே கொடுத்துருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் எனக்கு வந்து டபுள் மைண்டாக இருந்து ஷார்ட் ப்ளே பண்ண போயிட்டு எங்கே விக்கெட் விழுந்துட்டு அதுக்கப்புறம் டீம் ஸ்கோர் வந்து என்ன ஆகுன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறதா என்னால் வந்து ஃப்ரீயாக ப்ளே பண்ண முடியல. பட் இப்போ அதை கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணியிருக்கேன்றதுனால இதை நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. எனக்குமே பயங்கரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் இப்போ அக்ஷர் பட்டேல் கீப் ஆன் நம்பர் 5 தான் விளையாடுறாரு, ஓகேங்களா. ஸோ நம்பர் 6 வரப்போ கேஎல் ராகுல் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணது பயங்கரமாக இருந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு மிஸ்டேக் பண்ணதை லேர்ன் பண்ணி அதிலிருந்து இதுக்கப்புறமா நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கவே கூடாதுன்ட்டு என்னாலும் பரவாயில்லன்ட்டு இந்த மாதிரி இறங்கி ஆடுறது பயங்கரமாக இருந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடியே ஜாம்பாவே ஒரு 6 அடிப்பார். அப்போ தான் தேவையில்லாமல் விராட் கோலியை வந்து ஏன் அவுட் ஆனன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கிளிப்பிங் பயங்கரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு மொமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டீவ் ஸ்மித் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேனாக சில பேர்லாம் வந்து பயங்கர ஃபேவரட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சொல்கிறது, ஒரு இந்தியா மட்டும் பார்க்காம கிரிக்கெட் லவ்வராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே வேறு மாதிரியான ஒரு பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர்ஸில் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் அவருமே இருப்பார். ஒரு ஏபிடி வில்லியர்ஸ் ஆகட்டும், நிறைய பேரை பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிரிக்கெட் நமக்கு பிடிக்கும், அந்த கான்செப்ட் என்னென்னா பேசிக்கு கிரிக்கெட் நமக்கு பிடிக்குன்றதுனால இவங்க எல்லாருமே நிறைய பேரை பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரண்டன் மெக்கலம் ஆகட்டும், ஒரு வில்லியம்சன் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித், அதுக்கப்புறமா உங்களுக்கு டேவிட் வார்னர்லாம் வேறு மாதிரியான ஒரு பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த புஷ்பா ஸ்டைல்லாம் பண்ணி என்ன மாதிரி அவர் நம்ம இந்தியாவில் வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணியிருப்பாருன்ட்டு. அப்போது இந்த கிளிப் அப்போவே கேட்டிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி, என்னென்னா திஸ் இஸ் லாஸ்ட். அந்த ஸ்லோமோ பண்ணி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோமோ பண்ணி நெட்டில் நான் இந்த கிளிப்பை பார்த்தேன், அதனால இந்த கிளிப்பிங் எடுத்து வச்சேன். லாஸ்ட்டான்னு கேட்பார், அவர் ஸ்மித்து வந்து எஸ்ன்னு சொல்லுவார். ஸோ அப்போ தான் விராட் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி அவர் ஹக் பண்ணி பிடிச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா இந்த பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி இந்தியா ஓடியில் ஆடுறப்போ ஸ்மித் எல்லாருமே இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து விராட் வந்து அப்போலாம் இல்லைன்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். மில்லர் இங்கே பயங்கரமாக ஆடுறாரு ஃப்ரெண்ட்ஸ், 4-4 அடிச்சிட்டு இருக்காரு மில்லர். ஆனால் என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது சவுத் ஆஃப்ரிக்காவில். ஓகே, ஸோ அந்த ஒரு கிளிப்பிங். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்தோட ரிட்டையர்மெண்ட் கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட் தான் அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித். ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த ஸ்டாண்ட்ஸ் அவர் எஸ்பெஷலி நிற்கிறது அண்ட் பாலை வந்து லீவ் பண்ணுற டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பாலை லீவ் பண்ணுறது. பட் நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் டெஸ்ட் மேட்ச்சில் இன்னும் ரிட்டையர் ஆகலை, டெஸ்ட் மேட்ச்சில் இன்னுமே எனக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அந்த அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் தென் இங்கிலாந்து இந்த மாதிரியான சீரீஸ்லாம் இருக்குது எங்களுக்கு, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கான்செப்ட் பண்ணி போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஸ்மித்தை இதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் மோர் கிளிப்பிங் என்னென்னா நம்ம விராட் கோலி மை மேன். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து விராட் கோலி இன்னிங்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன், நிறைய செல்ஃபிஷ் நாக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்ட்டு. அதை பற்றி நம்ம பாகிஸ்தான் மேட்சை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. இந்த கிளிப்பிங் பார்க்குறப்ப பயங்கர ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். அவர் விராட் ஹாப்பினா விராட் ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை நிறைய பேர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆகட்டும் செம்ம ஹாப்பி. ஏன்னா அந்த சேஸை வந்து பயங்கரமாக செட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட ஸ்கோரில் 84 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 பவுண்டரிஸ் தான், ஓகேங்களா. 5 பவுண்டரிஸ் தான் 20 ரன்னு. மிச்சம் இருக்கிற 64 ரன்னு சிங்கிள்ஸ் அண்ட் டூஸில் மட்டுமே எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவருக்கான ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்திருக்கு இந்த ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் மிடில் ஓவர்ஸில் நீங்கள் ஒரு இனிஷியலாக எடுத்து 6-4 அடித்து அவுட் ஆகிட்டிங்கன்னா இதை T20 தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். பட் ஒரு 50 ஓவர் டெஸ்ட் மேட்ச்ன்றப்போ லாங் ஃபார்மேட்டாக எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கிங் ரொட்டேட்டிங் எபிலிட்டி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த எபிலிட்டி இப்போ ஒரு ரீசெண்டாக இந்த பாகிஸ்தான் மேட்ச் ஆகட்டும், நியூசிலாந்து மேட்ச்லையுமே நல்ல ஒரு அக்ரஷனாக தான் இருந்தார். பட் அந்த ஒரு 1 ஹேண்ட் கேட்ச்னால மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த ஆஸ்திரேலியா மேட்சுமே ஆகட்டும் பிக் மேட்ச் பிக் பிளேயர் அப்படின்றது வந்து கிளியராக ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த டிவி பின்னாடி நான் மியூட்டில் வச்சுட்டு இந்த வீடியோ எடுக்கிறது மிகப்பெரிய தப்பாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு கண் நாங்கள் போயிட்டு இருக்காரு. மில்லர் வந்து பயங்கரமாக லாஸ்ட்டில் 4-4 அடிச்சிட்டு இருக்காரு. பிக் மேட்ச்சில் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இந்தியா வந்து வின்னிங் பொசிஷனில் எப்பவுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட விக்கெட் இழந்தார். நம்ம கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணிட்டோம். அண்ட் இனிஷியலாகவே நம்ம கில் அண்ட் ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே அந்த இன்னிங்ஸை ஸ்ரேயஸ் ஐயரை நம்ம மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 4 அவருக்கும் விராட் கோலிக்கும் பார்ட்னர்ஷிப் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் 2023 வேர்ல்டு கப் எடுத்தீங்கனாலுமே அவருக்கும் பார்ட்னர்ஷிப் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. அப்படி பார்க்குறப்ப சூப்பராக செட் ஆயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் 3 நம்பர் 4. அதனால் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமே என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் ஆகட்டும், உங்களுக்கு ஓப்பனிங் எப்படியுமே அக்ரெசிவாக தான் இருக்க போகுது மிடில் ஆர்டர். அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் வர ஹர்திக் பாண்டியா, ராகுல் எல்லாருமே இருக்கின்றப்போ பயங்கரமான ஒரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு ரொம்ப நாள் அந்த
ஏன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்குன்னா, அந்த பிஜிடி சீரிஸ், இந்த ஸ்ரீலங்காவோட ஓடிஐ, இந்த இங்கிலாந்து சீரிஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் வந்து அவர் இருக்கிறப்போ வேற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ விராட் எஸ் இன்னும் 1 மேட்ச் டு கோ. அண்ட் அதில் விராட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 11 ரன்ஸோ இன்னும் அடித்தா அவருக்கு வந்து லீடிங் ரன் ஸ்கோரராக இருப்பார் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பொறுத்த வரைக்கும். அண்ட் 11 ரன்ஸ் நினைக்கிறேன். அது நியூசிலாந்து மேட்ச்க்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனல் 2 முன்னாடி வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மேட்ச்க்கு அப்புறம் அது எப்படி எவ்வளோ மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் நல்ல ஒரு ஸ்கோர் போஸ்ட் பண்ணாலும் அவர் லீடிங் ரன் ஸ்கோராக இருந்தால் அவருக்கு வந்து கோல்டன் பேட் தருவாங்க, பிளேயர் ஆஃப் த அந்த ஹையஸ்ட் ரன் கேட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் நான் நெட்டில் பார்த்துருந்தேன். இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு மேட்ச் பற்றி நீங்கள் இப்போது கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியா, ஆஸ்திரேலியா வந்து எல்லாமே கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கே ஆஸ்திரேலியா மேட்ச் போச்சுன்னு என்ன கேட்டிங்கன்னா, அவங்க டாஸ் வின் பண்ணி ப்ராப்பராக பேட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான். அட்லீஸ்ட் 300 ரன் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சேசிங் ப்ரெஷர் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். அதே 2 விக்கெட் நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு 260ன்றப்போ ஒன்றும் பெரிய டார்கெட் இல்லை, நம்ம ஸ்லோவாக வந்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ஈஸியாக அப்பப்போ கேப்பில் 4 அடிச்சு நம்ம ஜெயிச்சலாம் தெரிஞ்சிட்ருக்கோம். இதே ஒரு 290 இருந்துட்டு இந்த 2 விக்கெட் இயர்லியாக நம்ம சைடில் விழுந்திருந்தால் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அக்ரெசிவாகவும் போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அக்ரெசிவ் அப்ரோச்சே இவங்க தேவைப்படல. ஏன்னா அங்கேயே இவங்க 260 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால ஸ்டீவ் ஸ்மித் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட விக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் ஸ்டேஜ் வந்து பயங்கரமாக செட் ஆயிருந்தது. எனக்கு தெரிஞ்சு 190+ நினைக்கிறேன். அந்த 38th 36th ஓவரான்னு எனக்கு தெரியல, அந்த ரேஞ்ச் தான் 35-40 உங்களுக்கு 200 ரன் கிட்ட வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது தேவையில்லாமல் இந்த ஸ்டீவ் ஸ்மித் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து பயங்கரமான ஒரு சேஸ் தான் இருக்க போகுது கண்டிப்பாக. ஏன்னா அலெக்ஸ் கேரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஜாஸ் இங்கிலீஷு அப்படின்லாம் நிறைய பேசிகிட்டு இருப்போம். பட் அவரெல்லாம் விட அலெக்ஸ் கேரி சம்மந்தமே இல்லாமல் வந்து சூப்பராக ஆடிருப்பார். எப்படி ஒரு இங்கிலாந்துக்கு கனெக்டாக 350 சேஸ் பண்ணுறப்ப அவர் ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி நாக்கிங் ஆடிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அதுவும் எல்லாமே மிடில் பண்ணி சூப்பராக எக்ஸ்ட்ரா கவர் மேலாம் அந்த ஷாட்லாம் அடித்தார் ஃப்ரெண்ட்ஸ். அலெக்ஸ் கேரி தைரியமாக ஆனார், சூப்பராக அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோட ஆனார். அதுக்கப்புறமா தேவையில்லாமல் அந்த 2 பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸ்வெல்லாம் வரப்போகிறாருன்றதுனால ஷுவர் ஷாட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கண்டிப்பாக 300 கிட்ட 290 300 அந்த ரேஞ்சில் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்டீவ் ஸ்மித் ஏன் அப்படி பண்ணாருன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு ஷமியை பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாவது முன்னாடி பகவே இருந்தான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வந்தாவே ஏறி சுற்றி இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் ஒரு பால் கூட மாட்டல. கடைசியில் நம்ம ஷமி பற்றி தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் செம்மையாக போடுவார். அதே மாதிரி ஒரு ஃபுல் டாஸ் பால் தேவையே இல்லாமல் அதை விட்டு அவர் விக்கெட் போச்சு. அங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ்வெல் வந்தார், மேக்ஸ்வெல் எப்பவும் போல் ஒரு 6 அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பாலே அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பெருசாக பேட்டிங்கும் இல்லை. அண்ட் அலெக்ஸ் கேரியும் ஒரு ரன் அவுட் ஆகிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால நினச்ச டோட்டலை போஸ்ட் பண்ண முடியல. ஸோ 260+ சேஸ்ன்றதுனால இந்தியாவுமே ஈஸியாக ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி விராட் கோலியும் ஒரு எண்டில் அப்படியே நின்றதுனால உங்களுக்கு சேஸ் வந்து ஈஸியாக அமைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு மில்லர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செஞ்சுரி அடிச்சுமே சவுத் ஆஃப்ரிக்காவால் ஜெயிக்க முடியல. பட் வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஸோ அப்கமிங் மேட்சஸில் அவருடைய ஃபார்மை பற்றி அவருக்கு ஒரு நல்ல ஒரு டச்சில் இருக்குன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நியூசிலாந்து அண்ட் இந்தியா தான் சண்டே வந்து மேட்ச் மோத போகிறாங்க. அது பயங்கரமான ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நியூசிலாந்து இந்தியாவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்துக்கு என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குன்றதை லேர்ன் பண்ணிக்க ஒரு சான்ஸாகவும் அமைஞ்சிருக்கு அந்த மேட்ச். ஸோ கண்டிப்பாக 2 பேருமே துபாயில் ஆடுறப்போ பயங்கரமான ஒரு கான்டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது சண்டே. ஸோ நல்ல ஒரு வாட்ச் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒன் சைடாக இந்த பாகிஸ்தான் கூட விளையாடுற மாதிரி மேட்ச் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒன் சைடாக இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கான்டெஸ்ட்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியா என்னவே ஃபேவரட்ஸாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேட்ச் நல்லா க்ளோஸாக தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச தாட்ஸ் எல்லாமே கிரிக்கெட்டை பற்றி அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சை பற்றி, ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்க மேட்சுமே நான் லைவாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே தெரிஞ்சிச்சு ரிசல்ட் என்னன்றது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றின்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.